வெல்கம் விவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் கட் ஒயர் எவ்வளோ கட் பண்ணணும், மெஷர்மெண்ட்டு எத்தனை ஒயர் கட் பண்ணணும், இதில் வந்து 2 விதமான ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம இந்த பேஸ்கெட் யூஸ் பண்ண போகிறது 3 கலர் ஒயர். ஒன்று வந்து பர்பிள் கலரு, இன்னொன்று பர்பிளில் 50-50 ஒயர், பாதி ஒயிட்டு பாதி பர்பிள் இருக்கிற மாதிரி அந்த ஒயர் எடுத்திருக்கோம். அடுத்ததாக வந்து இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணால் பியோர் ஒயிட்டு. இது மாதிரி 3 விதமான ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம இந்த பேஸ்கெட் போட போகிறோம். இந்த பேஸ்கெட்டு இப்போ இது புதுசாக ஒன்றும் போடலை. இந்த மாடல் ஏற்கனவே நம்ம நான் சேனல் ஏற்கனவே ஒரு ஆரம்பித்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த சேனலில் அப்போ போடும்போது நான் இதே சேம் பர்பிள் கலரில் இதே சேம் காம்பினேஷனில் பெரிய சைஸ் 28 கட் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். ஆனால் அது டிஸ்கண்டினியூ பண்ணதால் அந்த ஃபோட்டோ நம்மக்கிட்ட இல்லை. பேஸ்கெட்டுமே அப்பயே சேல் ஆயிடுச்சு. அந்த சேனலில் பார்த்த ஒரு சில நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இதை எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு ஓரலாக நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பர்பிள் கலர் இந்த வயலட் கலர் ஒயரில் 12 கட்டு ஒயரும், இந்த 50-50 ஒயரில் 8 கட்டு ஒயர், மொத்தம் 20 கட்டு ஒயர் 8.5 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கேன். நம்ம எப்போவுமே 8.5 ஸ்கேல் அளவு, ஒரு சிலர் வந்து கம்மியாக எடுப்பாங்க, 7, 7.5 அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். எப்போவுமே வந்து பேஸ்கெட்டோட பேஸ் எவ்வளோ லென்த் இருக்கோ, பேக்கோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஹைட்டு வரணும்னா நம்ம இந்த 8.5 ஸ்கேல் எடுத்தால் மட்டும்தான் வரும். அதனால் நம்ம எடுக்கிறது எப்போவுமே இந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் கட் பண்ணி எடுக்கிற அந்த பேஸ்கெட்டு எப்போ போட்டாலுமே 20 கட்டு ஒயர் எடுத்தோம்னா 8.5 ஸ்கேல், 24 எடுத்தோம்னா 9.5 ஸ்கேலு, 28 எடுத்தோம்னா 10.5 ஸ்கேல், அப்படி தான் ஒவ்வொரு ஸ்கேல் ஆட் பண்ணி நம்ம 4 ஒயருக்கு ஒரு ஸ்கேல் ஒயரை ஆட் பண்ணி எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு லென்த்தோ ஹைட்டோ நம்மளுக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 8.5 ஸ்கேல் அளவில் 20 கட்டு ஒயர். அது எப்படின்னா பர்பிளில் 12, 50-50 ஒயரில் 8 ஒயர், 20 ஒயர் எடுத்து பேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்பிள் கலரில் ஆரம்பிச்சிருக்கோம். பர்பிளில் ஆரம்பித்து 4 லைன் போட்டுட்டு சென்டர் லைன் போட்டு ஒரு லைன் ஆரம்பித்தோம். அதுக்கு மேலேயாவது கீழேயாவது 2 லைன் போட்டுட்டு மொத்தத்தில் அந்த பர்பிளில் 4 லைன் வர மாதிரி போட்டு, ஒரு லைன் வந்து ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா போடுறதால பெரிய வித்தியாசம் வராது. அதனால் 4 லைன் சென்டரில் பர்பிளில் போட்டு மேலே வந்து இந்த 50-50 ஒயர் வச்சு மேலே 4 லைன், கீழே 4 லைன், மொத்தம் 8 லைன் போட்டு நம்ம போட்டு இருக்கோம். 12 லைன் பேஸ் போட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பியூர் ஒயிட் ஒயர் எடுத்துருக்கோம். பியூர் ஒயிட் எடுத்து இப்போ மேல் நோக்கி போகிற அந்த ஒயரை ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். மேல் நோக்கி போகிற ஒயரை அளந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்க இந்த பர்பிளில் 4 நாட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம அந்த 4 நாட்டும் போட்டுக்கலாம். அளந்து விட்டுட்டு இந்த மேல் நோக்கி போகிற அளவுக்கு ஒயரை அளந்து விட்டுட்டு 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த ஒயர் ஜாயின் பண்ணுற ஒயர் வந்து பியூர் ஒயிட்டாக ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அதே அளவுக்கு மேல் நோக்கி போகிற அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பர்பிளும் ஒயிட்டும் மிக்சடு நாட்டாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 4 50-50 ஒயரில் போட்டிருப்போம். அந்த நாட்டுக்கும் அதே ஒயர் தான். நம்ம மொத்தத்துக்குமே பியோர் ஒயிட் ஒயர் தான் ஜாயின் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி எல்லா பக்கமும் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். பேஸ் எப்படி போட்டோம்னா 12 லைன் பேஸ் போட்டிருக்கோம். நம்ம இதை வந்து இப்போ பேஸ் போட்டுட்டேன். நான் ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படின்றதே இந்த வீடியோவை ஸ்டார்டிங்கில் இருக்கும். இருந்தாலும் இப்போ பேஸ் போட்டு முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஓரலாக நான் சொல்கிறேன். இதுக்கு வந்து 12 பர்பிள் கலர் ஒயர், பிளெயின் பர்பிள் கலர் ஒயரும் 8 வந்து இந்த 50-50 ஒயர், பர்பிள் அண்ட் ஒயிட் அந்த காம்பினேஷனில் வர அந்த ஒயரையும் எடுத்திருக்கோம். நம்ம பேஸ் போட ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லைன் வந்து பர்பிள் கலரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். பர்பிளில் ஆரம்பித்து அதுக்கு மேலே ஒரு லைனாக கீழே 2 லைனாக போட்டு 4 லைன் சென்டரில் பர்பிள்லேயே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். 4 ஒயர் வந்து பர்பிள், 4 50-50, 4 பர்பிள், 4 50-50, 4 பர்பிள் அப்படி போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். இந்த 4 லைனை முடிச்சுட்டு மேலே வந்து அந்த 50-50 ஒயரை வச்சு 4 லைனும் கீழே 4 லைனும் போட்டு 12 லைன் பேஸ் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு பேஸோட வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் மேலே பேஸ்கெட்டை வளர்த்துறது தான் வேலை. அது எப்படி வளர்த்துறோம், அதுக்கு என்ன ஒயர் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம பியோர் ஒயிட் ஒயர் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து எப்பயுமே நார்மலாக வந்து பேஸ் போட்டு மேலே கிராஸ் நாட்டாக வளர்த்துக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத நம்ம 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து நம்ம பியூர் ஒயிட் எடுக்கிறோம். இப்போ மேலே போகிற அந்த ஒயரை எடுத்து அளந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நான் பர்பிளில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து இந்த 50-50 ஒயருக்கு நான் போட போகிறேன். இப்போ அளந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அளந்து விட்ட பிறகு நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த 4 நாட்டுக்கு போடுறோம். பாருங்கள், பியூர் ஒயிட்டில் இந்த 50-50 ஒயரை வச்சு நம்ம போடுறோம். இப்போ 4 நாட்டு போட்டுட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு அளந்துட்டு கட் பண்ணிடலாம். அளந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே தெரியும் 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறது எப்படின்றது நிறைய வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பர்பிளுக்கு அதே ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி சைட்லேயும் ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா 4 நாட்டுக்கும் இந்த பக்கம் அப்போ வந்து நம்மளுக்கு 20 கட் ஒயர் எடுத்ததால் 5 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும், இந்த சைடு 5 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும், இதுக்கு சைடில் வந்து 12 லைன் போட்டிருக்காங்க. 3 நாங்க 12, 4 நாட்டுக்கு ஒரு ஒயர்னா 3 ஒயர், இந்த சைடில் 3 ஒயர் அப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து எப்படி வளர்த்துறதுன்றதையே நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஜாயின் பண்ணிட்டோம். நான் இதுக்கப்புறம் இதை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இப்போ வந்து இதுக்கு கார்னர் திருப்புறதுன்றது தனியாக கிடையாதுங்க. இந்த 2 ஒயர் மீட் இருப்பாங்க. இந்த பக்கம் ஆரம்பிக்கும் போது இது சைட் வாலில் 4 நாட்டு போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கோம். இங்கே நம்மளுக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் 4 நாட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற 4 நாட்டுக்கு ஜாயின் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஒயரை மீட் ஆகும் பாருங்கள். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இதுதான் கார்னர் திருப்புறது. இதுக்கு தனியாக கார்னர் திருப்புறதுன்றது கிடையாது. இந்த மாடலுக்கு மட்டும் இல்லைன்றது தெரியும். இருந்தாலும் நியூ வியூவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக சொல்கிறோம். இப்போ இந்த பக்கம் இந்த 2 ஒயர் மீட்டும் நம்ம அளந்து கட் பண்ணணுங்களா, இந்த 4 நாட்டுக்கு எண்டிங் ஒயரும் அடுத்த 4 நாட்டுக்கு ஸ்டார்டிங் ஒயரையும் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட். இப்போது அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர்
இந்த 4 நாட்டுக்கு எண்டிங்கும் அடுத்த 4 நாட்டுக்கு ஸ்டார்டிங்கும் வர ஒயருங்களை சேர்த்து வச்சு நம்ம அதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்கெட்டு எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ நான் இந்த 2 செட்டு மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்கெட்டோட ஹைட்டை வளர்த்திடலாம். இதுக்கு வந்து நம்ம சிவன் கண் நாட் போட போகிறோங்க. இப்போது பாருங்கள் 3 நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது கேள்வி. இப்போது இந்த 2 ஒயரை விட்டுடுங்க. சென்டரில் 4 நாட்டு வந்திருக்கு இல்லைங்களா, அந்த 4 நாட்டில் இந்த பக்கம் ஒரு ஒயர் விட்டுடுங்க, இந்த பக்கம் ஒரு ஒயர் விட்டுடுங்க. சென்டரில் வர 2 ஒயரை சேர்த்து வச்சு ஒரு நார்மல் நாட்டு போடணும். இப்போ இது நார்மல் நாட்டாக இது வரைக்கும் போட்டதை நம்ம சிவன் கண் நாட்டாக மாற்றுறோம். இதுக்கு மேலே சிவன் கண் நாட்டு தான் போட போகிறோம். சரிங்களா, போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஒயர் வரும். அடுத்த நாட்டில் இருக்கிற ஒயரும் இதை தான் ரன்னிங் ஒயராக நம்ம வைக்க போகிறோம். இப்போ இனிமேல் வந்து நம்மளுக்கு ரன்னிங் ஒயருன்றது தனியாக தேவை கிடையாது. இந்த ஒயரையே தான் கிராஸ் நாட்டாக மாதிரி. இப்போது இந்த 4 நாட்டு எடுத்திருக்கோம். அந்த 4 நாட்டில் சென்டரில் இருக்கிற அந்த 2 ஒயரை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு நாட்டு ரைட் சைடு இருக்கிற அந்த நாட்டில் மேலே போகிற ஒயரை எடுத்து நம்ம சிவன் கண் நாட்டு போட போகிறோம். பாருங்கள், இந்த மேலே போகிற ஒயரை எடுத்துட்டு இந்த சென்டர் நாட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஒயரை நம்ம ரன்னிங் ஒயராக வச்சு எப்போவுமே நம்ம மேலே ரன்னிங் ஒயரை தான் மடித்து இந்த லூப்புக்குள்ளே விடுவோம். அதை ரன்னிங் ஒயராக வச்சு நம்ம போட போகிறோம். ஒரு சிவன் கண் நாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி போடும்போது இந்த ஒரு நாட்டு மட்டும் நம்மளுக்கு இங்கே கேப் வந்து ஒரு அன்ஷேப்பில் தான் வரும். இந்த ஷேப் தான், இல்லை ஐ ஷேப்பில் வராது, அன்ஷேப்பில் தான் வரும். அதை வந்து நம்ம அதுவும் இல்லாமல் கேப் கொஞ்சம் பெருசாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணி கிட்ட நெருக்கி போடணும். அதுக்கு அடுத்தது இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த ஒயரை நம்ம மடக்கி இங்கே ஒரு இந்த மேலே போகிற ஒயரை மடக்கி இந்த ஒயர் அடுத்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற ஒயரை எனக்கு லாங்கில் வச்சு போடுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இது கொஞ்சம் தள்ளி தான் வரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி எடுத்துகிட்டு வந்து போடணும். பாருங்கள், கேப்பை சரி பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடணும். போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த 2 ஒயரையும் வச்சு நார்மல் நாட் இதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒயரை சுற்றி ஒரு லைன் போட போகிறோம். அது எப்படின்னா ஒரு நார்மல் ஒரு சிவன் கண். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கிடைக்கும். இது வந்து நார்மல் நாட் போட்டோம். அடுத்தது ஒயரே நம்மளுக்கு தெரியும் பாருங்கள். அடுத்தது சிவன் கண் நாட்டு. அடுத்தது இந்த ஒயிட் ஒயர் எடுத்துக்கலாம். இது போடும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நார்மல் ஒரு சிவன் கண், ஒரு நார்மல் ஒரு சிவன் கண்ணுன்ட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வரும். நம்ம மாற்றி போட்டாலும் அங்கே வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்றத நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து காட்டி கொடுத்துரும். அந்த ஐ வருது இப்போ ஒன்று வந்து ஸ்லாண்டிங்கில் வரும், ஒன்று ஸ்ட்ரெயிட்டில் வரும் இல்லைங்களா, அந்த சிவன் கண்ணை. அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து அது தப்புன்றதை காட்டி நம்மளுக்கு பாருங்கள். இப்போது சிவன் கண் நாட்டு கிடச்சிச்சு, அந்த டைமண்ட் ஷேப். இப்போ இங்கே நார்மல் நாட். இப்போ இந்த ஒயிட்டு ரெண்டுமே மீட் ஆகிடுச்சு. ஒரு நடுவில் அந்த பர்பிள் கலரு, அதை சுற்றி ஒயிட் கலரில் நம்ம போட்டுட்டோம்.
சரிங்களா? இப்போ நான் இந்த ஒரு செட்டு மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக போட்டு அப்படியே இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு சிவன் கண் ஒரு நார்மல்ன்றதை அப்படியே கிராஸில் போயிட்டே இருக்கும். நம்ம ஹைட் எவ்வளோ வேணுமோ நம்ம வளர்த்திக்கலாம். நம்ம ஒயர் வந்து எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோம், நம்மளுக்கு ஹைட்டு தேவைன்ற அளவுக்கு வெட்டியிருப்போம், அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், அடுத்தது இந்த 50-50 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த 4 நாட்டு சரிங்களா? ஃபஸ்ட்டு லேவெண்டர் இந்த பர்பிள் எடுத்தேன். அடுத்தது இந்த 50-50 எடுக்கிறேன். இதில் 4 நாட்டு இருக்குது. 4 நாட்டில் சென்டரில் போகிற அந்த 2 நாட்டை எடுத்து ஒரு நார்மல் நாட்டு போட்டுக்கிறோம். இது நிறைய பேர் போடுவாங்கங்க. நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே இதே கலரில் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இதே காம்பினேஷனில் பெரிய சைஸ் 28 கட்டு ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன். அந்த சேனலை பார்த்தவங்க நம்ம பழைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸு இருக்காங்க. அவங்க இப்போ பாருங்கள், இது சென்டரில் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்ததாக இப்போது ரைட் சைடு போகிற ஒயரை ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த நாட் போட்டதுலேருந்து போகிற ஒயர், மேல் நோக்கி போகிற ஒயரை ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ண போகிறோம் இனிமேட்டு. சரிங்களா? இதுக்கு தனியாக ரன்னிங் ஒயர் கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம சிவன் கண் நாட்டாக மாற்றுறோம். நார்மல் நாட்டை சிவன் கண் நாட்டாக நம்ம மாற்றுறோம். சரிங்களா? போட்டுட்டோம். அடுத்தது இந்த லெஃப்ட் இருக்கு ஒயர், இந்த நாட் போட்டோம் இல்லைங்களா, அதில் போகிற ஒயரை ஃபஸ்ட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த நாட்டு, இந்த சென்டர் நாட்டுக்கு இந்த சைடு லெஃப்ட் இருக்கிற ஒயரை லூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த லூப்பில் விட்டு நம்ம போட போகிறோம். இது வந்து சிவன் கண் நாட். இப்போது இந்த 2 ஒயரும் மீட் ஆகும். அது வந்து நார்மல் நாட். சரிங்களா? இது வந்து நார்மல் நாட். இப்போ இதை சுற்றி ஒரு சிவன் கண் ஒரு நார்மல் அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது வளர்த்தும் போது நம்மளுக்கு ஒரு புது விதமான பேட்டர்ன் கிடைக்கும். அதுதான் இதில் வித்தியாசம். ஏன்னா நம்ம 50-50 ஒயரு, நார்மல் பிளெயின் ஒயரு எல்லாமே கம்பைன் பண்ணி போடுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கிடைக்கும். மாடல் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. நார்மலாக 4 நாட்டுக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி பேஸ் நார்மல் மேலே கிராஸ் நாட்டு போடுற மெத்தட் தான். பட் ஆனால் வந்து பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு அந்த பெட்ஷீட் கிளாத்து, அந்த மேட்டிக் கிளாத்லாம் வரும் டிசைன் ஒரு வித்தியாசமாக, அந்த மாதிரி பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி போடுறது. வேறு ஒரு இதுவும் இல்லை. நார்மலாக நம்ம போடுற பேட்டர்ன் தான். அதை வந்து ஒயரை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போடும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ரோ போடும்போது தான் இங்கே வந்து ஒரு சில இடத்துல அன்ஈவன் ஷேப்பாக வரும் நம்மளுக்கு. மற்றபடி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு சிவன் கண் ஒரு நார்மல், அதுக்கப்புறம் ஷேப் அன்ஈவனாக வந்ததுன்னா அது நம்ம தப்பு பண்ணுறோன்றது தான் அர்த்தம். இந்த பேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு இடத்துலலாம் அன்ஈவன் ஷேப் கிடைக்கும். மற்றபடி நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நார்மல் ஷேப் தான். சிவன் கண் நார்மல் அந்த மாதிரி தான் கிடைக்கும். மாற்றி மாற்றி போடும்போது நார்மல் நாட்டும் சிவனும் மாற்றி மாற்றி போடும்போது நம்மளுக்கு என்ன கேப் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஸ்லாண்டிங் ஒரு இப்போ நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து ஒன்று ஸ்லாண்டிங்லையும் ஒன்று ஸ்ட்ரெயிட்லையும் கிடைக்கும். இந்த கிராஸ் வைஸில் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம போடுறது கரெக்டுன்றது நமக்கு தெரியும். பாருங்க, இப்போ நமக்கு இப்படி இதுக்கு அடுத்தது போடும்போது இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 50-50யும் இதுவும் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து
ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், இங்கே வர பேட்டர்ன் டிசைன் தான் வேறு மாதிரி கிடைக்கும். அதை நான் இந்த பேக்கை வளர்த்திட்டு உங்களுக்கு நான் எப்படி வருதுன்றதை பார்ட் 2ல் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.